வேதனை கவலையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுற ஒரு வார்த்தை. ஆண்டவர் கூப்பிடுறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் இல்ல, எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் சொல்லி. அருமையானவில்லை, இந்த இயேசு உங்க இருதயத்தில் வாசப்பட்ட கதவை தட்டுற ஒரு உள்ளத்துல ஒரு சின்ன இடம். பணத்தை கேட்கலங்க, பொருள் நகையெல்லாம் கேட்கல, ஒரு உள்ளத்துல ஒரு சின்ன இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, என் ஆண்டவர் இயேசு உள்ளத்துல வந்தாருன்னா கவலையை மாற்றுவார், வேதனையில் கஷ்டத்தை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். இந்த ஆண்டவர் இயேசு உள்ளத்துல சமாதானத்தை தருவார். இந்த பூமியிலே கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை அது இயேசு கிட்ட உண்டு, இயேசுவிடத்தில் உண்டு சமாதானம். அது இந்த உலகத்துல கிடைக்குமா? கிடைக்காது. இயேசுவை நம்பி ஆண்டவர் இயேசுக்கு உள்ளத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுப்பாருங்க சமாதானம். அந்த சமாதானம் உள்ளத்துல வந்ததுன்னா போதும். இந்த உலகத்துல ஏன் அந்த சமாதானம் கிடைக்கணும்னா, நாடுகளுக்கு சமாதானம் இல்லை, ஊருக்கு ஊர் சமாதானம் இல்ல, வீட்டுக்கு பக்கத்துல பார்த்த வீடு கூட சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சமாதானம் அது நிலைக்கும். ஏன் சொல்றேன், இந்த உலகத்துல பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லவே இல்லைங்க. சண்டைகளும் பொச்சரிப்பும் போராமைகளும் நிறைந்த ஒரு மோசமான உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா பேசிட்டே இருப்பாங்க, பின்னாடி பார்த்தா குழி நிச்சயம் நமக்கு பிறப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாயால கையால சண்டை போடுறது எல்லாம் மந்திரம் மாந்திரம் அப்படி போயிட்டாங்க. பைபாஸ்ல போயிட்டு கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க. இப்பெல்லாம் கடுமையானவர்கள். இந்த உலகத்தில் உபத்திரம் உள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இயேசு உள்ளத்தில் இருப்பாரானால் என் ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்வார், நன்மை செய்வார், நலத்தை செய்வார், நல்வழியில நடத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அருமையான பிரியமானவர்களே, இயேசு நல்லவர், நம்மளை வாழ வைக்கிற நல்ல தெய்வம். அவர் மட்டும்தான் வழி, அவர் மட்டும்தான் சத்தியம், அவர் மட்டும்தான் ஜீவன். இந்த இயேசு நமக்குள்ள இருக்கும் பொழுது நல்ல பாதைகளை நல்ல வழியில வழி நடத்துகிற நல்ல தெய்வம் இவர் இயேசு. நம்ம எல்லா வருத்தத்தையும் மாற்றி நம்ம துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு. அருமையானவர்களே, இந்த இயேசுவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இயேசு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இயேசு தெரியுமா? அவர் நல்லவங்க, ஒரு நல்ல தெய்வம். ஒரு சிலுவையில மறித்தாரு, ஒரு நல்ல தெய்வம் அப்படி சொல்லுவோம். ஆனா நல்லவரா மட்டும் பாக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம், கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் ருசி பாருங்க. இயேசு நல்லவர், அவர் கொஞ்சம் ருசி பாருங்க. எப்படி பல கார்னர்ல ஒருத்தர் பாய்க்கல்ல ஒரு பிரியாணி போடுறாருன்னா நல்லா டேஸ்டா இருக்குது சொன்னா அதோட வாசனையும் சொல்ற